இந்த கார்டு பேஸ் பண்ண கோட் நேம் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வந்து டிஐஒய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேமு. ஸோ இந்த கேம் இருந்தால் தான் இதை விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம், எப்படி விளையாடணும், அண்டு பசங்களுக்கு இது எந்த வகையில் யூஸ்ஃபுல், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து இதோட ரூல் புக்கு, அதுக்கப்புறம் இதில் பேசிக்காக இந்த மாதிரி கார்ட்ஸு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேர்ட்ஸ் ரிலேட் பண்ணுற கார்டாக இங்கே இருக்குது. இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே பண்ண முடியும். அதுக்கப்புறம் கெஸ் பண்ணிவிட்டு வைக்கிற வந்து ப்ளூ அண்ட் ரெட் கார்டு, ரெண்டு டீம்னா ரெண்டு டீமோட அந்த கார்டு. அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் கார்டு. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட்டோடைய ஃபார்மேட் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேம் பேசிக்காக வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் விளையாட போகிறோம். ஸோ கிட்ஸ் விளையாடும் போது என்ன ஆகும்னா, அதோடைய மீனிங் என்ன, அது ரிலேட்டட் சினானிம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஈக்குவலாக அவங்க க்ளூ கொடுத்து இது வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கேமு. ஜென்ரலாக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வளரும். ஸோ இது இங்கிலீஷில் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு இல்லை, ஏகப்பட்ட வார்த்தைகள் தமிழில் இருக்குது. ஸோ தமிழில் நம்ம புழக்கத்தில் யூஸ் பண்ணுற இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வச்சு கூட இந்த கேமை வந்து விளையாட முடியும். ஸோ இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை சொல்லிவிட்டு, ஸோ இது எப்படி வந்து விளையாடணுங்கிற ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். ஸோ மெயினாக வந்து இந்த போர்ட் கேமுக்கு தேவை ஸோ இந்த கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்ஸ் இந்த போர்டோடவே வந்துடுது, நான் காமிச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ், வார்த்தைகள் இருக்கிற கார்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மின்ட்டு, லைஃபு, சயின்டிஸ்ட், ஹேண்ட், பிரமிட், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கூட இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேப்பர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஹிண்ட்டுக்காக சிலது லிங்க்லேயும் கொடுக்குறேன். ஸோ இது தேவை. அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு டீமுக்கு ஸோ ரெட் அண்ட் ப்ளூ டீம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த கலர் கார்ட்ஸும், இது வந்து ஒரு டம்மி கார்ட்ஸ் வேறு கலரில் இந்த கார்டும், இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக ஏதாவது ஒரு பெபிள்ஸ், காயினை வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். அந்த கார்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் கார்ட்ஸு ஸோ இந்த போர்டோட இவ்வளோ இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஸோ நான் எக்ஸலில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நீங்கள் வந்து இந்த 5x5 rows 5 காலம்ஸில் இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்னை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ தட் இதை நம்ம வந்து க்ளூ போர்டில் இதை வச்சுட்டு தான் நம்ம க்ளூ கொடுத்து எந்த டீம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து 8 பேர் வரைக்கும் விளையாடலாம். ஏன்னா ஒரு டீமில் 4 பேர், ஒருத்தர் க்ளூ கொடுக்கணும், மீதி 3 பேர் வந்து கெஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு யார் ரெட் கார்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரெட் வின்னு, ஸோ ப்ளூ கண்டுபிடிச்சிட்டா ப்ளூ வின்னு. சப்போஸ் இந்த பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் கார்டு யாராவது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து அவுட்டு. ஸோ ஆப்போசிட் டீம் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேமோட ஆக்சுவலி ஒரு டைமர் இருக்குது. ஸோ இந்த கேம் விளையாடும் போது யூஸ்வலாக இந்த மாதிரி டைமர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டு வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா க்ளூ கொடுக்குறவங்க மட்டும்தான் இந்த கார்டை பார்க்கணும். ஸோ டீமில் யார் கெஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து இதை பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம செட்டிங் அப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் செட் பண்ணுவோம். இதை நம்ம வச்சுட்டு க்ளூ கொடுக்குறவங்க ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஓகே, ஸோ கேமோடைய ரூல்ஸு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ரெட் டீமில் யாராவது ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ளூ கொடுக்க போகிறாங்க. மீதி 3 பேரோ எத்தனை பேரோ அவங்க வந்து கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது 2-2 கூட விளையாடலாம். லைக் 4 மெம்பர்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியும் விளையாடலாம். ஸோ இப்போ எப்படி நீங்கள் கெஸ் பண்ணோன்னா, இப்போ ரெட் மார்க் இருக்கு இல்லையா, இதே பேட்டர்னில் தான் இந்த இடத்துல 5x5க்கு நம்ம இதே பேட்டர்னில் தான் கார்டை வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே அந்த வார்த்தையோடைய இமேஜ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கும் இது ஸ்பைன் அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது ரெட் டாப் கார்னரில் இருக்கிற ஸோ நிஞ்சா, அதுக்கப்புறம் லைக் இந்த இடத்துல இருக்கிற வார்த்தைங்க அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு இந்த பர்டிகுலர் கார்டு வச்சிடணும், டம்மியாக இருக்கிற மாதிரி.
ஸோ அப்போ கெஸ் பண்ணுறது வந்து முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ ரெட் மார்க்கிங்கில் இருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வார்த்தைக்கு நீங்கள் ஒரே ஒரு க்ளூ கொடுக்க முடியுமோ அதை அவங்க கெஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கிற இந்த 2 கார்டும் ஆரஞ்ச் அண்டு பாய்சன். ஸோ ஆரஞ்சு பாய்சனுக்கும் சேர்ந்து கொடுக்குற மாதிரியான ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி கொடுக்க முடியலன்னா அதர் வார்த்தை. ஸோ ஆரஞ்சு ரிலேட் பண்ணுற மாதிரி ரெட் கார்டில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அண்டர்டேக்கர் அண்ட் பிரின்சஸும் ரெட் கார்டில் வரும். அதுக்கப்புறம் டான்ஸ், போல்ட், கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரெட் கார்டில் வருது. அண்டு இந்த மின்ட்டு. ஸோ பிளாக் கார்டு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். பிளாக் கார்டு வந்து இங்கே ஷேக்ஸ்பியர், இந்த இது படி ஃபார்மேட் படி ஷேக்ஸ்பியர் பிளாக் கார்டு. ஸோ அதை வந்து யாரும் பிக் பண்ணிடக்கூடாது, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கார்டு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ கேம் ஓவர் ஆகிடும். ஸோ எப்படி நம்ம க்ளூ கொடுக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சும் மின்ட்டுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ ஆரஞ்சு மின்ட்டுமே ரெட் கார்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ளேவர் அப்படிங்கிற ஒரு க்ளூவை கொடுக்கலாம். ஸோ ஃப்ளேவர்னு க்ளூவை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கவுண்ட்டு சொல்லணும். இப்போ ஃப்ளேவர்னு சொல்லிட்டு நம்பர் 2. ஸோ 2 கார்ட்ஸ் வந்து அந்த க்ளூக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஆப்போசிட்டில் உங்களோட டீம் மெம்பர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எந்த செய்கையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்க இங்கெல்லாம் கார்டை பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டு மேலே அவங்க போக் பண்ணணும். ஸோ கரெக்ட் அப்படின்னா, ஸோ ரெட் கார்டு மெம்பர்ஸ் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் ரெட் கார்டு வந்து நீங்கள் கையில் வச்சுட்ருப்பீங்க. ஸோ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இன்னொரு வேர்டு அதே மாதிரி ஆரஞ்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஸோ 2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டர்ன் ப்ளூக்கு போகும். ஸோ ப்ளூக்கு வந்து க்ளூஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போது இந்த 2 கார்டும் ஏதோ ஒரு ஊர் கண்ட்ரி பேரில் இருக்குது. ஜெர்மனி, கிரீஸ். ஸோ கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே வேறு ஏதாவது கண்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவும் கண்ட்ரி இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் ஆஸ்திரேலியா வந்து ரெட்டுன்னு வச்சுட்டு ப்ளூ டீம் ஆஸ்திரேலியாவை பிக் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ரெட்டை இங்கே வச்சுருவோம். பட் அவங்க டேர்ன் அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியும் செக் பண்ணிக்கணும். அவங்க ஆப்போசிட் டீமோடைய கார்டை அவங்க பிக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி இப்போ இந்த ஃபார்மேட் படி ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா டம்மி கார்டு. சப்போஸ் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவை பிக் பண்ணிட்டாங்கன்னா இது வச்சிட்டிங்கனாலும் அவங்களோட டேர்ன் முடிஞ்சு போயிடும். அவங்க அடுத்தது ஜெர்மனியோ கிரீஸியோ அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு ஸோ இது 2த்தையும் கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கெஸ் பண்ணிட்டாங்க ஜெர்மனி, அடுத்து ஆஸ்திரேலியாவை பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா கண்ட்ரி 2ன்னு சொன்னதுனால இப்போ 1, 2 தான் கெஸ் பண்ண முடியும். அவ்வளோ இது வந்து டம்மி ஆனதுனால இது வந்து அவங்களோட டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இது ஒரு பேசிக் ரூல். ஓகே, இதில் வந்து மெயின் அந்த பிளாக் கார்டு சூஸ் பண்ணுற க்ளூ எதுவும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை நம்பர் சொல்கிறோமோ அத்தனை நம்பருக்கு மேலே ஒரே ஒரு கார்டு அவங்க வந்து சூஸ் பண்ண முடியும். 2னா 3, 3னா 4 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபவுல் கார்டு சூஸ் பண்ணிட்டா சான்ஸ் முடிஞ்சுது. அதே மாதிரி ஆப்போசிட் டீமோடைய வேர்டு ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த டேர்ன் அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான். இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ஆல் ரெட் கார்ட்ஸை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க ரெட் வின்னு. இப்போ ப்ளூ கார்ட்ஸ் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ எவ்ரிதிங் கண்டுபிடிக்கணும், அப்போ ப்ளூ வின். ஸோ அவ்வளோதான், கேம் எண்ட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி இந்த ஃபார்மேட்டும் ஸோ வேர்ட்ஸோடைய சில லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸலில் கொடுக்குற லிங்க்கில் நீங்களே உங்களோட ஓன் பேப்பர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கூட ஈஸியான ஒரு கேம் விளையாண்டு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் விளையாண்டோம், லக் கேம் மாதிரி விளையாண்டோம் அப்படின்னு இல்லாமல் இது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர்ட்ஸ் உங்களுக்கு நிறைய புது புது வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வேளை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன மீனிங் கண்டுபிடிச்சி ஸோ அதை வந்து குழந்தைங்க கூட விளையாடும் போது அவங்களுக்கும் வந்து அதை பற்றி புது வேர்ட்ஸ்லாம் அவங்க கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விளையாடுங்க. இதே மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத புது புது கேம்லாம் நான் வந்து இந்த சேனலில் காமிக்க போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஈஸி டிஐஒய்ஸும் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.